டெய்லி டிஃபன் பாக்ஸ்ல எடுத்துட்டு போய் சாப்பிடுறவங்களுக்கு தான் தெரியும் மத்தியானம் சுட சுட சாதம் சாப்பிடுறது எவ்வளவு ஆனந்தமா இருக்கும்னு. இன்னைக்கு நான் என்ன சமைச்சேன்னு பாக்கலாமா? நேத்து சாதத்துல கொஞ்சம் தண்ணி ஊத்தி வச்சிருந்தேன் பாருங்க, அதை கரைச்சாச்சு. சின்ன வெங்காயம் தயிர் போட்டு கரைச்சு வச்சாச்சு. அது கூட பிரெட் உப்புமா மாதிரி பண்ணிருக்கேங்க. பிரெட் வாங்கிட்டு வர அன்னைக்கு பட்டரோ இல்ல ஜாமோ போட்டு சாப்பிடுறாங்க, மீதி அப்படியே வச்சுட்டு வேஸ்ட் ஆயிடுது. நேத்து வாங்கிட்டு வந்த பிரெட் இன்னைக்கு மீதி இருந்தது, நான் உப்புமா பண்ணிட்டேங்க. பிரெட் ஒரு நாளைக்கு மேல வைக்க வேண்டாங்க. லீவ் அன்னைக்கு சாப்பிடும் போதுதான் அந்த குக்கரை திறக்கணும். அந்த மாதிரிதான் நான் அரிசியே வைப்பேன். குழம்பு பொரியல் எல்லாம் முன்னாடியே பண்ணாலும் அந்த சாதம் வைக்கிறது மட்டும் சாப்பிடும் போதுதான். அப்படியே கொதிக்க கொதிக்க சாப்பிடுறதே ஒரு ஆனந்தம் தாங்க. வெங்காய புளி குழம்பு வச்சிருக்கேங்க. இந்த குழம்பு எங்க பெரியமா செய்வாங்க, அவ்வளவு ருசியா இருக்கும். பொரியல் பாத்தீங்கன்னா வாழைத்தண்டும் தட்டைப்பயிறு போட்டு பண்ணிருக்கேங்க. வெறும் வாழைத்தண்டு மட்டும் பொரியல் பண்றதுக்கு இந்த மாதிரி தட்டைப்பயிறு சேர்த்து பொரியல் பண்ணீங்க அப்படின்னா இந்த காயவே முழுசா சாப்பிட்டுறலாம், அவ்வளவு ருசியா இருக்குங்க. இன்னைக்கு காலையில உரையூத்தி வச்ச தயிர் மத்தியானம் நல்லா கெட்டி தயிர் ஆயிருச்சு. இது போக எங்க நெய்பர் பாத்தீங்கன்னா சுட சுட ரம்ஜான் பிரியாணி கொடுத்துருக்காங்க. அவ்வளவு டேஸ்டா இருக்குங்க. வருஷம் வருஷம் கொடுப்பாங்க. நாங்க இந்த வீட்டுக்கு 3 வருஷமும் எனக்கு அவங்க ரம்ஜான் பிரியாணி கரெக்டா கொடுத்துருவாங்க. தயிர் பச்சடி, அது போக ஃபிஷ் ஃப்ரை கொடுத்துருக்காங்க. சோ நான் சமைச்சது இது எல்லாமே சேர்த்து சாப்பிட்டு முடிச்சாச்சு. இந்த குழம்பு பாத்தீங்கன்னா சுடு சாதத்துல கொஞ்சம் நெய் ஊத்தி இந்த குழம்பு வச்சு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளவு ருசியா இருக்குங்க. இந்த குழம்பு வீடியோ உங்களுக்கு நான் அப்லோட் பண்றேன். இன்னைக்கு காலையில ஜூஸ் போடலைங்க. நான் சாயங்காலமா நெல்லிக்காய் மோர் போட்டேங்க. போன சண்டே சந்தைக்கு போகாததுனால காயே சரியா வாங்கல. இந்த வெள்ளிக்கிழமை போகணும்னு நினைச்சா அதுவும் நான் போகலைங்க. நாளைக்குதான் போகணும். டின்னருக்கு பாத்தீங்கன்னா தோசை பண்ணிட்டேன். தோசைக்கு சட்னி நேத்து நைட்டு வெங்காயம் தக்காளி வேர்க்கடலை போட்டு அரைச்சு அந்த சட்னி மிச்சம் இருந்தது, அது ஃப்ரிட்ஜ்ல வச்சிருந்தேன், அதை எடுத்தாச்சு. பத்தாததுக்கு மத்தியானம் வச்சு வெங்காய குழம்பு இருக்குங்க. நான் மாவு அரைக்கும் போது ஒரு பாதி வெளியில வச்சுட்டு ஒரு பாதி உள்ள வச்சேன். வெளியில வச்ச மாவு தீந்துருச்சு இன்னைக்கு நைட்டோட. சோ ஃப்ரிட்ஜ்ல இந்த மாவு எடுத்து வெளியில வச்சாச்சு. காலையிலக்கு இட்லிக்கு